கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் பிசாசுகளை என்னால் துரத்தக்கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலம் அற்புதங்களை செய்வார். மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களால் கூடும் என்று வேதாகமம் கூறுகின்ற விஷயங்களை என்னால் கூடும் என்று நீங்கள் அறிக்கை செய்ய நான் விரும்புகிறேன். வேதாகமம் உங்களிடத்தில் உள்ளது என்று கூறும் காரியங்கள் உங்களிடத்திலும் இருக்கிறது என்று நீங்கள் எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்தும்படியாக தேவ வல்லமை நிறைந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, வேத வசனங்களை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். ஏனென்றால் அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் நமக்குள் இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நீங்கள் பானப்படும்போது அவருடைய ரத்தத்தின் வழியாக அவர் நம்மளுக்குள் வருகிறார். அவர் நமக்குள் இருக்கும்போது அவருடைய மகனுக்குள் அவர் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க விசுவாசித்து அவருடைய பந்தியில் பங்கு கொண்ட பிள்ளைகள், அவர் விசுவாசித்த பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர்களுக்குள் நம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் அவருடைய சுதந்திரத்தை வைத்திருக்கிறாராம். அவருடைய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யத்தை காண கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்க எபேசு சபைக்கு, கிறிஸ்தவர்களாக ஒவ்வொரு எபேசு சபையில் உள்ளவர்களுக்கும் பவுல் எப்படி ஜெபம் பண்ணார், இவருடைய பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறார். இங்கே மார்க்கு என்னாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று மார்க்கு எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, இந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசித்து வார்த்தைகளை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னார். வார்த்தையின் வல்லமையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயங்க. இந்த உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்களை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி விசுவாசித்து உபவாசம் பண்ணுங்கள். பாருங்களேன், 100க்கு அதிபதி என்ன செய்தான்? என் வேலைக்காரன் சுகமாகும்படி ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் என்று சொல்வான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை தான் அவன் விரும்புகிறான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி, அப்போ அந்த இயேசுவின் வார்த்தையின் வல்லமையில் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். எதை வேணாலும் நீங்க இழந்துக்கோங்க, ஆனா விசுவாசத்தை மட்டும் இழந்துடாதீங்க. விசுவாசிகள் அநேகர் அந்த நாட்கள்ல கேட்ட செய்தி தானே இது எத்தனை தடவை கேட்கிறது என்று நினைக்கிறார்கள். அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுதே உங்களோட விசுவாசத்திலிருந்து நீங்க பின்வாங்கி போயிட்டு இருக்கிறீங்க. விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில் குறைந்துகிட்டே இருக்குது. விசுவாசத்தை செயலிழக்க பிசாசு உங்களுக்குள்ள திட்டம் போடுகிறான். 1 முறைக்கு 10 முறை 100 முறை விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை அறிக்கையிட்டு விசுவாசித்து நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் எதிரே இருக்கிறவர்கள், சரித்துக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள், பிசாசின் கிரிகள், சூனியத்தின் கிரிகள், மந்திர கிரிகள் எல்லாம் வேரோடு அழிந்து போயிடும். பிசாசு அவைகள் எடுத்துக்கொண்டு அவன் இருந்த இடம் கூட தெரியாமல் ஓடி போயிடுவான். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் வரங்களையும் வல்லமைகளையும் பெற்றுக்கொண்டவர்கள் அதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்துங்கள். கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த வேத பகுதியை அப்பா நான் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று இதை கேட்கிற யாருடைய சரீரத்தில் பொல்லாத சாத்தான் நான் பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கொண்டு வைத்திருக்கிறானோ அப்பா, இன்னும் சூனியத்தினால் மந்திரத்தினால் கட்டப்பட்டு அப்பா சிக்குண்டு தவிக்கிறார்களோ அத்தனை பேருடைய சரீரத்துக்குள்ளும் இருந்து எல்லா வித பலவீனத்தின் ஆவிகளும் அசுத்தாவிகளும் இப்பொழுது நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போகும்படி இயேசுவின் நாமத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படிந்து பொல்லாத அசுத்தாவிகள் ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு வெளியேறதற்காக நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதே அற்புத அதிசயங்கள் சரீரத்தில் சுக பல ஜீவனை காண்கிற ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய தழும்புகளினால் உம்முடைய ரத்தத்தினால் இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, நீர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.